மக்கள் கருத்தில் இன்று போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தின் போது 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சேதப்படுத்தப்பட்டன. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததற்கும் மக்களின் வரிப்பணத்தை வீணடித்ததற்கும் யார் பொறுப்பேற்க வேண்டும்? இதுபோன்று நடைபெறாமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு பொதுமக்கள் தெரிவித்த பதில்களை பார்க்கலாம். அவங்க நம்ம நல்லதான் செய்யணும்னு சொல்றாங்க, இதுங்க கேட்காத டிரைவருங்கெல்லாம் இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு மக்களும் ஆச்சு தெரியாது. கூப்பிட்டு அவங்களுடைய குறை என்னன்ட்டு கேட்டு நிறைவேற்றி வச்சிருக்கணும். ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுறாங்க. மக்கள் சொத்தை பாதுகாக்கிறது அவங்களுடைய கடமையும் இருக்குது, மக்களுடைய கடமையும் இருக்குது. அரசாங்கம் நிறைய இழப்பு எழுந்திருக்கு. அது அரசாங்கத்து மேலேயும் கொஞ்சம் குறை இருக்குது, அதை நிறைவேற்றி வச்சிருக்கோம். அதாவது அவங்க ஆரம்பத்திலே எங்களுக்கு சம்பளம் அதிகமாக வேணும், எங்களுக்கு நாங்கள் ஒழுக்கிறதுக்கு அதிகமாக சம்பளம் வேணும்னு கேட்டாங்க. இந்த கவர்மெண்ட் முறை பிரகாரம் அவங்கள கூப்பிட்டு அவங்கள பேசி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். அது இல்லாமல் எங்கள் ஊழியர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி முன்னறிவிப்பு இல்லாமல் ஸ்ட்ரைக் பண்ணி பஸ்ஸெல்லாம் உடைச்சது அது தப்பு தான். கவர்மெண்ட் இதை கேட்கணும். அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு விதமான ஆல்ரெடி அவங்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாம் ஸ்ட்ரைக். அவங்க எடுத்தோடனே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சது அது கவர்மெண்ட் அந்த அளவுக்கு சின்சியரிட்டியாக பார்க்காம விட்டது தப்பு. ஆஃபீஸர்ஸ் தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து பார்த்து. அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுத்து இருக்கணும். இந்த அரசாங்கம் ரொம்ப டிலேவாக 3 நாள் விட்டு எடுத்ததால் பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. இந்த அரசாங்கம் உடனே நிவாரணம் எடுத்து அவங்கள கூப்பிட்டு பேசி இன்னைக்கு 4ஆம் நாள் எப்படி கூப்பிட்டு பேசினாங்களோ அதே மாதிரி 3ஆம் நாள் வரைக்கும் ஸ்ட்ரைக் எடுத்து இவ்வளோ நாள் மக்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் ஆயிடுச்சு. டிமாண்ட்ஸ் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்படி பண்ணுறதுனால 2 பேருக்குமே தான் பாதிப்பு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வரும்போது கூட எங்களுக்கு பஸ் இல்லை.